குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிக்கும் நடிகை வந்து இவ்வளோ சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்களா? ஸோ வந்து மார்க்கெட் இழந்த நடிகைக்கு எதுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. அதாவது வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து நயன்தாரா தான் வந்து அஜித்துக்கு வந்து ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து இணையதளத்தில் பரவிக்கொண்டு இருக்கிறது. 90% வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது நயன்தாரா தான் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடிக்கிறாங்கன்னு. ஆனால் வந்து இதுக்காக வந்து நயன்தாரா கிட்ட வந்து குட் பேட் அக்லி படக்குழு வந்து பேசும்போது வந்து நயன்தாரா வந்து பெரும் தொகையை வந்து கேட்டிருக்காங்களாம் சம்பளமா. உச்ச நட்சத்திரங்கள ஒரு திரைப்படத்துல நடித்தாலே வந்து, அந்த திரைப்படத்துல வந்து கதாநாயகிக்கான போர்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். அதே மாரி தான் வந்து குட் பேட் அக்லிலும் வந்து கதாநாயகிக்கான போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா வந்து படக்குழு வந்து நயன்தாரா வந்து கேட்கும்போது வந்து, நயன்தாரா வந்து இந்த படத்துக்காக வந்து ரூ. 10,00,00,000 வந்து சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்களாம். இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ வந்து ரூ. 10,00,00,000 சம்பளம் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்கும் வந்து 5லிருந்து 6 கோடி தான் வாங்குனாங்க. ஆனா வந்து குட் பேட் அக்லிக்கு 10,00,00,000 வாங்குனது வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா வந்து இப்போ உச்சத்துல இருக்கும் நடிகைகளே வந்து அவங்களோட படம் பயங்கரமா ஹிட் ஆகுது. அவங்களே வந்து இவ்ளோ சம்பளம்லாம் வாங்குறதில்ல. உங்க திரைப்படம் வந்து சமீபத்தில நடித்த அடுத்தடுத்து படங்கள் வந்து தோல்வி தான் சந்தித்தது. நீங்க எதுக்கு 10,00,00,000 வாங்குறீங்க? அப்படிங்கிற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?